அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்ஷா இன்னைக்கு ஒரு தகவல், ஓரின சேர்க்கையும் ஓரிரையின் தண்டனையும். அந்த ஓரினை சேர்க்கையும் அதற்குரிய தண்டனையும் அதுதான் இந்த காலத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக சட்டப்படி நடந்துகிட்ருக்கு. அதான் அது அல்லாஹ் அதற்குரிய தண்டனை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாவது அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி ஒரு இதிலேருந்து விலகி கொள்ளுங்கள். உலகில் அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் தலையாய பணி மக்களிடம் ஏகத்துவத்தை எடுத்துரைத்து அந்த கொள்கையை நிலைநாட்டுவதுதான். அதே சமயம் ஒரு சில இறை தூதர்கள் ஒரு சில குறிப்பிட்ட தீமைகளை வேறறுப்பதையும் வீழ்த்துவதையும் குறிக்கோளாக கொண்டு அனுப்பப்பட்டுள்ளனர். ஒரு சமுதாயத்தினர் அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்து மக்களை ஏமாற்றி அவர்களது பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டிருந்தனர். இந்த தீமைக்கு எதிராக அனுப்பப்பட்டவர்தான் நபி சுவைப் அலைஹி அவர்கள். அவர்களது பிரச்சாரத்தில் மைய கருத்தை கீழ்காணும் வசனத்தில் காணலாம். மத்திய நகருக்கு அவர்களின் சகோதரர் சுவைபை அனுப்பினோம். என் சமுதாயமே, அல்லாஹ்வை வணங்குங்கள். உங்களுக்கு அவனின்றி வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. உங்கள் இறைவனிடமிருந்து உங்களிடம் தக்க சான்று வந்துள்ளது. எனவே அளவையையும் நிறுவையையும் நிறைவாக்குங்கள். அளவையும் நிறுவையையும் அளக்கிறதும் நேராக கூட குறைச்சி இல்லாமல் சில பேர் கலப்பணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கல்லை கீழே வச்சு புளியை வச்சு வெயிட்டு போடுறதுக்காக இருக்க தராசு மாதிரி, அந்த மாதிரி அது நிறைவாக்குங்கள். மக்களுக்கு அவர்களின் பொருட்களை குறைத்து விடாதீர்கள். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை கொடுத்துடணும். அதை விட்டுட்டு 1 கிலோ கொடுத்துட்டு 3/4 கிலோ கொடுத்துட்டு 1/4 கிலோவை எடுத்துக்கக்கூடாது. அதுதான் நிறுவையில் மோசடி செய்கிறது. அவர்களின் பொருட்களை குறைத்து விடாதீர்கள். பூமியில் சீர்திருத்தம் செய்யப்பட்ட பின் அதில் குழப்பம் விளைவிக்காதீர்கள். பூமியில் ஒரு இது ஏகத்துவத்தையே எடுத்து வைக்கும்போது நீங்களாக ஒரு புது ஏகத்துவத்தை கொண்டு வராதிங்க. அதுதான். ஏன்னா அல்லாஹ் சொல்லாததை செஞ்சாலும் பூமியில் குழப்பம் வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நரகத்தில் தான் அல்லாஹ் தண்டனையில் கண்டிப்பாக போடுவான். அதுதான் விளைவிக்காதீர்கள். பூமியை சீர்திருத்தம் செய்யப்பட்ட பின் அதில் குழப்பம் விளைவிக்காதீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது என்று அவர் கூறினார். எல்லா நபியும் ஏகத்துவத்தை இப்படி தான் பிரச்சாரம் பண்ணாங்க. இது அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 85 அல்லாஹ் இதை பற்றி இறக்கியிருக்கான். அப்புறம் ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்வதுடன் இந்த தீமைக்கு எதிராக அவர்கள் போர் தொடுத்துள்ளனர் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. இதை வாயால் மட்டும் சொல்லாமல் இதை செஞ்சவங்களுக்காக போரும் செஞ்சாங்க. இன்னொரு சமுதாயம் ஓரின சேர்க்கையில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருந்தது. அந்த ஆபாசமான அருவருக்கத்தக்க தீமையை எதிர்ப்பதை முதன்மையாகவும் மையமாகவும் கொண்டு அனுப்பப்பட்டவர்தான் நபி லூத் அலைஹி அவர்கள். லூத் நபி காலத்தில் தான் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்தது. லூத் நபி அவர்கள் இப்ராஹிம் நபியின் சமகாலத்து நபி ஆவார். தன்னந்தனியாக நின்று கொண்ட அம்மக்களிடமிருந்து இந்த மிருக செயலை எதிர்த்து போர் முழக்கமிட்டார்கள். இந்த ஈன செயலை, இழிவான காரியத்தை செய்யாதீர்கள் என்று திரும்ப திரும்ப அந்த மக்களிடம் அறிவுரை வழங்கினார்கள். இந்த காரியத்தை செய்தால் இறைவனிடமிருந்து இழிவு தரும் வேதனை வரும் என்று எச்சரித்தார்கள். ஆனால் அதை அம்மக்கள் அறவே கண்டுகொள்ளவில்லை. அத்துடன் லூத் நபியை கேலி கிண்டலும் செய்தார்கள். லூத் நபியை இந்த சொன்னதுக்கு கேலியும் கிண்டலும் தான் செஞ்சாங்களே வழிய அவங்க பேச்சை யாருமே மதிக்கல. இவர்களை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றுங்கள். இவர்கள் சுத்தமான மனிதர்களாக உள்ளனர் என்பதே அவரது சமுதாயத்தின் பதிலாக இருந்தது. இவர்களை இந்த ஊரை விட்டு விளக்கிடுங்க, இவங்க சுத்தமான மனிதராக இருந்தாங்க, அதனால் இவங்க இந்த ஊருக்கு தேவையில்லைன்னு சொல்லி லூத் நபியை வெளியேற்றத்துக்கு அந்த சமுதாயம் குறியானிட்டுச்சு. இதை அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 82 இதை குறித்து அல்லாஹ் வசனத்தை இறக்கியிருக்கான். உம்மை ஊரை விட்டு விரட்டுவோம் என்று அவரை மிரட்டினார்கள். உமது வாதத்தில் உண்மையாளராக இருந்தால் வேதனையை கொண்டு வாருங்கள் என்று இறை தூதருக்கு எதிராக சவாலும் விட்டார்கள். இதை பின்வரும் வசனங்களில் காணலாம். லூத்தையும் அனுப்பினோம். நீங்கள் வெட்கக்கேடான செயலை செய்கிறீர்கள்.
அகிலத்தாரின் உங்களுக்கு முன் யாரும் இதை செய்ததில்லை. அகிலத்தாரில் உங்களுக்கு முன் இதை யாரும் இந்த மாதிரி அருவருக்கத்தக்க காரியத்தை செஞ்சதில்லை, நீங்கள் தான் செய்வீங்க, அதுலேருந்து தடுத்துக்கோங்கன்னு நபி சொல்லியும் கேட்கல. அதுக்கப்புறம் சரியான வழியை துண்டித்து விட்டு ஆண்களிடம் செல்கிறீர்களா, உங்கள் சபையில் அந்த வெறுக்கத்தக்க செயலை செய்கிறீர்களா என்று அவர் தமது சமுதாயத்திற்கு கூறிய போது, நீர் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ்வின் வேதனையை கொண்டு வருவீராக என்று கூறியதை தவிர வேறு எதுவும் அவரது சமுதாயத்தின் பதிலாக இருக்கவில்லை. நீ உண்மையாளராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு வேதனை வரும்னு சொல்கிறியே, அதை கொண்டு வா அப்படின்னு நபிக்கிட்ட அந்த மக்கள் வந்து கேட்டாங்களாம். ஆல் குர்ஆன் அத்தியாயம் 29 வசனம் 28 29 இதை பற்றி அல்லாஹ் இறக்கியிருக்கான். இந்த கட்டத்தில்தான் லூத் நபி அவர்களின் வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகின்றனர். வந்த விருந்தாளிகள் பிரமிக்க வைக்கும் அழகு பிம்பங்களாக இருந்தனர். அவங்க ஆண்களுக்கு ஆண்கள் தான் வேணும், பெண்கள் வேண்டாண்டு முடிவெடுத்ததுனால லூத் நபி வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு விருந்தாளி பிரமிக்க வைக்கும் அழகு பிம்பங்களாக இருந்தனர். கட்டழகு கொண்ட காளையராக இருந்தனர். வசீகரமும் வனப்பும் மிக்க வாலிப வட்டங்களான இந்த விருந்தாளியை அனுபவிப்பதற்காக ஓரின சேர்க்கையாளர்கள் திரண்டு அவர்களை நோக்கி ஓடி வருகின்றனர். அவங்க வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தவங்களை இந்த மாதிரி ஆண்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டு போகிறதுக்கு அந்த மக்கள்லாம் ஓடி வராங்க. மற்றற்ற மகிழ்ச்சி அலைகள் கரை புரள கட்டழகும் காளையரை கொள்ள கூட்டமாய் வந்து குவிகின்றனர் வந்திருக்கு. அந்த மாதிரி அழகாக ஒருத்தர் வாலிபர் வந்ததுனால அவங்கள அழைச்சிட்டு போகணும், நம்ம எதுக்கு அவங்க தேவைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போக எல்லாம் வராங்க, அந்த ஊரை திரண்டு வராங்க. அப்போ தான் கண்ணியப்படுத்த வேண்டிய தனது விருந்தாளிகள் கலங்கப்படுத்தப்பட போகின்றனரே என்று கலங்கி லூத் நபி கையறு நிலையில் நிற்கின்றார்கள். நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி கூப்பிடுறாங்களே, எப்படி நம்ம வீட்டு விருந்தாளியை எப்படி இவங்களுக்கு நம்ம அனுப்புறது அப்படின்னு சொல்லி நபி வந்து ரொம்ப தயக்கத்தில் குழப்பத்தில் இருக்கும்போது தான் வந்தவர்கள் லூத் நபியின் கண்களுக்கு வெறும் வெளியூர் விருந்தாளிகளாகவே தெரிந்தனர். காமுக காட்டு மிராண்டிகளுக்கு கவர்ச்சியூட்டும் வேட்டை பிராணிகளாக தெரிகின்றனர். நபிக்கு வந்து விருந்தாளியாக தெரிஞ்சாங்க, வெளியூர் விருந்தாளியாக தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு காமுக காட்டு மிராண்டிகளுக்கு கவர்ச்சியூட்டும் வேட்டை பிராணியாக தெரிகின்றனர். அந்த மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த காட்சியை திருக்குர்ஆன் நம் கண்களுக்கு பாடமாக்குகின்றது. அவ்வூர் வாசிகள் மகிழ்ச்சியுடன் வந்தனர். இவர்கள் எனது விருந்தினர்கள், எனவே எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், என்னை இழிவுபடுத்தாதீர்கள் என்று லூத்து கூறினார். உலகத்தாரை விட்டும் மற்றவருக்காக பரிந்து பேசுவதை விட்டும் உம்மை நாங்கள் தடுக்கவில்லையா என்று அவர்கள் கேட்டனர். நீங்கள் எதுவும் செய்வதாக இருந்தால் இதோ எனது புதல்விகள் உள்ளனர் என்று அவர் கூறினார். உமது வாழ்நாளின் மீது சத்தியமாக அவர்கள் தமது காம போதையில் தட்டழிந்தனர். உங்களுக்கு இவரை நீங்கள் கூப்பிடாதீங்க, உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கணும்னா என்னுடைய புதல்வியை பண்ணிக்கோங்க அப்படின்னு லூத்தோட நபி வந்து தான் பொண்ணை புதல்வியை இவங்கள ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு வழியே இல்லைங்கிற காலத்தினால அவங்க, ஏன்னா அந்த புதல்வி வந்து லூத்து நபியுடைய புதல்வியும் இதே மாதிரி ஒரு கேடுகட்ட வேலையை தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால் எனது புதல்விகள் உள்ளனர் என்று அவர்கள் கூறினர். உடனே வாழ்நாள் முழுவதும் சத்தியமாக அவர் தனது காம போதையில் தட்டளித்தனர். இது வந்து அல் குர்ஆன் வந்து அத்தியாயம் 15 வசனம் 66 72 இதை சம்பவம் திருக்குர்ஆனில் மற்றொன்றிலிருந்தும் இடம்பெற்றுள்ளது. நமது தூதர்கள் லூத்திடம் வந்தபோது அவர்கள் விஷயத்தில் அவர் கவலைப்பட்டார், அவர்களுக்காக மனம் வருந்தினார். இது மிகவும் கடினமான நாள் எனவும் கூறினார். அவரது சமுதாயத்தினர் அவரிடம் விரைந்து வந்தனர். இதற்கு முன் அவர்கள் தீமைகளை செய்து வந்தனர். என் சமுதாயமே, இதோ என் புதல்விகள் உள்ளனர், அவர்கள் உங்களுக்கு தூய்மையானவர்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், எனது விருந்தினர் விஷயத்தில் எனக்கு கேவலத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். என் மனைவியை வேண்டாலும் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆண்கள்கிட்ட வந்து விருந்தாளியாக வந்தவங்க ஆணுங்கிட்ட வந்து இப்படி நடந்துக்காதீங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சியும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. விருந்தினர் விஷயத்தில் லூத் நபி காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் அல்லாஹ் வந்து இந்த மக்களை வந்து எப்படி அழிச்சாங்கன்றதை
வரப்போகிற இதில் கேளுங்க. அதான் விருந்தினர் விஷயத்தில் எனக்கு கேவலத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். உங்களில் நல்ல ஓர் ஆண் கூட இல்லையா என்று கேட்டனர். உங்களில் நல்ல ஆண்களே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டனர். உமது புதவிகளிடம் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அதுக்கு அவர் சொல்கிறாங்க, உங்கள் புதவிகிட்ட எனக்கு எந்த தேவையும் இல்லை என்பதை நீர் உறுதியாக அறிவீர். நாங்கள் விரும்பியதையும் நீர் அறிவீர் என்றார். நாங்கள் என்ன எங்களுக்கு என்ன வேணுங்கிறதும் உனக்கு தெரியும். உன் புதவிகிட்ட நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லியும் உனக்கு தெரியும். அப்புறம் ஏன் உன் புதல்வியை எடுத்துக்கோன்னு எதுக்கு சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அல்குரானில் இது அத்தியாயம் 11 வசனம் 77 79 இதை குறித்து அல்லாஹ் இறக்கியிருக்கான் இந்த வசனத்தை. உங்களில் இதெல்லாம் நபிக்கு அல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த நபிக்கு இந்த கட்டத்தில் இது அல்குரானில் தான் இந்த மாதிரி முந்த உள்ள நபிக்கெல்லாம் இந்த நடந்துச்சு. இந்த விஷயம் ஒவ்வொரு சமூகத்தையும் நான் எப்படி அழித்தேன். நபிக்கு தெரியாது. அல்லாஹ் வஹி மூலியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த நபிக்கு சொல்கிறதுனால தான் அல்குரானில் அல்லாஹ் எல்லாத்தையும் எல்லா சமூகத்தையும் தெளிவாக அத்தாட்சியோட வஹி மூலியமாக நபிக்கு இறக்கி வச்சுருக்காங்க. அதை தான் நபி அவர்கள் திருக்குரான் வேதத்தில் அப்பப்போ வர வகையெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க அறிவிப்பவர் அபூ ஹுரைரா அப்படிலாம் இருக்காங்கள்ல, அவங்கள விட்டு நோட் பண்ண சொல்லி வரப்போகிற சந்ததிகளுக்காக நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது, அல்லாஹ் சொன்னதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், எல்லாமே நேர்வழி பெறணுங்கிறதுனால நபி அவர்கள் திருக்குரான் வசனத்தை அல்லாஹ் இறக்கி ஒவ்வொரு வார்த்தையும் இறக்கி அந்த மாதிரி திருக்குரான்ற வேதத்தை அல்லாஹ் நமக்காக இறக்கி வச்சது தான் இந்த ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய வார்த்தை. இது குரானில் உள்ள எல்லா வார்த்தையுமே அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். நம்ம அல்லாஹ்வை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளும் நமக்கு புரியும். இது லூத் நபி காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்ட்டு நபிக்கு அல்லாஹ் சொல்கிறாங்க. அதான் உங்களில் ஒருவர் கூட என்று லூத் நபி கேட்டது அந்த ஊர் எப்படி கெட்டு போயிருந்தது என்பதை மிக தெளிவாகவே விவரிக்கின்றது. ஒருத்தர் கூட இல்லையான்னு கேட்குறப்பயே அந்த ஊர் எவ்வளோ கேடுகட்ட ஒரு செயலை எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதை தான் சொல்கிறாங்க. இந்த கட்டத்தில் லூத் நபியின் மனித பலவீனமும் இயலாமையும் அவர்களை அறியாமல் வெளிப்படுத்துகின்றது. இதன் உச்சகட்டத்தில் தான் லூத் நபியின் வாயிலிருந்து இந்த வார்த்தை பிரயோகம் வருகிறது. உங்களின் விஷயத்தில் எனக்கு சக்தி இருக்கக்கூடாதா அல்லது பலமான ஆதரவை நான் பெற்றிருக்கக்கூடாதா என்று அவர் கூறினார். அதுக்கு அல்குரானில் இந்த இது 11வது அத்தியாயத்தில் 80வது வசனத்தில் இறக்கினாங்க. ஆம், அவர்களுக்கு ஆதரவாக இந்த காட்டு மிராண்டிகளுக்கு எதிராக தோள் கொடுத்து துணை நிற்க எவரும் இல்லை, சொந்த பந்தமும் எதுவும் இல்லை. பாதிப்புக்குள்ளான பாதக வேளையில் இந்த உணர்வு அலைகளை பாதிக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் இந்த சமயத்தில் அடைக்கலத்திற்கும் ஆதரவிற்கும் அல்லாஹ்வை அழைத்திருக்க வேண்டும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாக உணர்த்துகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லூத் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அவர்கள் பலமான ஓர் ஆதரவாளிடமே புகலிடம் தேடுபவர்களாய் இருந்தார்கள். ஆதரவாளர்கள்னா அல்லாஹ்கிட்ட அவங்க எதுங்கலை யாராச்சும் ஆதரவு அடைக்கலமாக நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு தான் அவங்க புகலிடம் தேடுபவர்களாக இருந்தார்கள். இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா அவர்கள். புகாரி 3375. இறை தூதர்களும் அவர்களது சமுதாயத்தினரும் நம்பிக்கை இழப்பின் விளிம்பிற்கு வருகின்ற போது இறை உதவி அரும்பி வரும். முடிவில் தூதர்கள் நம்பிக்கை இழந்து தாங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டோம் என்று எண்ணிய போது நமது உதவி அவர்களிடம் வந்தது. நாம் நாடியோர் காப்பாற்றப்பட்டனர். குற்றம் புரிந்த கூட்டத்தை விட்டு நமது வேதனை நீக்கப்படாது. இறுதியில் கூட நம்ம அல்லாஹ்வை பற்றி நினைக்கணும். எந்த ஒரு வலியுமே இல்லைங்கிறப்ப அல்லாஹ் நமக்கு இருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கணும். ஆனால் அப்போ நபி அதை அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஆதரவானவங்களோ தான் தேடினாங்களே வழியா அல்லாஹ்வை மறந்துட்டாங்க. அதான் அல்லாஹ்வுடைய அருள் அவங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வை அவங்க மறந்துட்டாங்க அந்த டென்ஷனில். அந்த மாதிரி அதான் இறுதி வார்த்தையாக கூட நம்ம அல்லாஹ்வை மரணத்தை எவ்வளோதான் நம்ம தப்பு செஞ்சாலும் இறுதி வார்த்தையாக லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அந்த வார்த்தையை சொல்லி நம்ம மூத்தா போனோம்டா அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். ஆனால்
அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த மரண தருவாயில் சக்கராத்துடைய வேதனையில் அப்படி ஒரு வார்த்தை சொல்லணும்னா அது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மூழ்கி இருக்கிறவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். வாய் வழியாக சொல்கிறவங்கள அந்த மாதிரி சொல்ல வைக்க முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. நம்ம என்ன தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுன்றாலும் அப்போதைக்கு அவங்க வாயிலேருந்து அந்த வார்த்தை வராது. ஆனால் ஈமான்லேயே மூழ்கி இருக்கிறவங்க, அல்லாஹ் உண்மையாக நேசிக்கிறவங்க, அல்லாஹ்வுக்கு எந்த வேலையும் எதிரான வேலை செய்யாமல் இருந்தவங்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியத்தை இறுதி நேரத்தில் கூட கொடுப்பான். சில மௌத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, சிரிச்சுக்கிட்டே மூத்தா போவாங்க, சஜிதாவில் மூத்தா போவாங்க, நிற்கிற நிலமையில அப்படியே சஜிதாக்கு போய் அப்படியே மௌத்தாயிடுவாங்க. இப்போ அடுத்த நிலைமையில் மௌத்தா போகிறது. அதான் ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி எந்திரிக்கிறதே அல்லாஹ்வுடைய அருள் தான். ஏன்னா எந்த நேரம் எந்த நிமிஷம் வேணாலும் நடக்கும். யுகம் முடிவு நாள் வந்து காலை நேரத்தில் அந்த மாதிரி தூங்கி எந்திரிக்கும் போது மறுமையில் தான் நம்ம இருப்போம். அப்படி தான் ஒரு காட்சி நமக்கு நடக்கும். ஏன்னா அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய உயிரை எடுப்பான். அதை தாண்டி நமக்கு என்னென்ன விதி வச்ச ஒரு ஊர் வந்து எப்படி அழிஞ்சது பார்த்துங்க. வயநாட்டில் வந்து தூங்கி எந்திரிச்சவங்க, அதான் இன்று இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் தூங்கினவங்களுக்கு அடுத்த நாள் விடியல் எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொருத்தவங்க நாளைக்கு இந்த வேலை செய்யணும், அது செய்யணும், இது பண்ணணும், காய்கறி வாங்கணும், சமைக்கணும், இந்த வேலை பண்ணணும், வேலைக்கு போகணும், ஆஃபீஸில் வேலை இருக்குது, இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு தூங்கினவங்களுக்கு நல்லா அதை எந்திரிக்கிற பாக்கியத்தை கொடுத்தானா எல்லாமே மண்ணோட மண்ணாக போய் புதைஞ்சிட்டாங்க பாருங்கள். அதுதான் எந்த நிமிஷமும் நம்ம மரணத்தை நினைக்கணும். அது வந்து சில பேர் மரணத்தை நினச்சி அஞ்சுறாங்க. ஆனால் அல்லாஹ்வை பற்றி நினைக்கிறவங்களுக்கு இந்த மரணத்தை பற்றி அவங்க நினைக்க மாட்டாங்க. நம்ம மரணிச்சாதான் நம்மளுடைய இறைவனை சந்திக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப மரணத்துக்கு முஸ்லீம்கள் பயப்பட மாட்டாங்க. முஹ்மீன்கள் அதை பற்றி இருக்கவே மாட்டாங்க. மரணத்தை விரும்புவாங்க. ஏன்னா அல்லாஹ்வை பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வல். அந்த மாதிரி தப்பு செய்யாதவங்க அல்லாஹ்வை பார்க்கணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக மரணத்தை நேசிப்பாங்க. அதுதான் முடிவில் தூதர்கள் நம்பிக்கை இழந்து தாங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டோம் என்று எண்ணிய போது நமது உதவி அவர்களிடம் வந்தது. நாம் நாடியோர் காப்பாற்றப்பட்டனர். குற்றம் புரிந்த கூட்டத்தை விட்டும் நமது வேதனை நீக்கப்படாது. அல் குர்ஆன் அத்தியாயம் 12 வசனம் 110. வந்தவர்கள் வெறும் விருந்தாளிகள் அல்லர், தூதரை காக்கவும் அவரது எதிரிகளை தாக்கவும் வந்த வானவ தூதர்கள் என்ற உண்மை இப்போதுதான் வெளிச்சத்திற்கு வருகின்றது. லூத் நபிக்கு வந்து விருந்தாளியாக தான் அவங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா அல்லாஹ்வுடைய அதிசயத்தை பாருங்கள். வானவர்களை தான் அந்த சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக வானவர்களை தான் அந்த வீட்டுக்கு கட்டழகு ஆண்களாக அனுப்பி வச்சிருக்கான் அல்லாஹ். அந்த மாதிரி வந்து கூப்பிடும்போது மக்கள் வந்து திரண்டு வந்து அந்த வீட்டில் உள்ள ஆண்களை வெளியில் அனுப்புன்னு லூத் நபிக்கிட்ட போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் வந்தவங்க வந்து அந்த ஆண்களில் அல்லாஹ் அனுப்பிய வானவர்கள்ங்கிறதுனால தான் அவங்க அவ்வளோ அழகில் இருந்திருக்காங்க. இது லூத் நபிக்கு தெரியாது. அதான் லூத்தே, நாங்கள் உமது இறைவனின் தூதர்கள், அவர்கள் உம்மை நெருங்கவே முடியாது. உமது மனைவியை தவிர உமது குடும்பத்தாருடன் இரவில் ஒரு பகுதியில் புறப்படுவீராக. அப்போ தான் உண்மையை சொல்கிறாங்க. இவ்வளோ புலம்புனதுனால எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு புலம்புனதுனால ஒரு மனிதர் கூட நல்லவங்க இல்லையா இந்த ஆண்கள்லன்ட்டு அவங்க அழுது மன்றாடி இந்த விருந்தாளியை எப்படி நான் கண்ணியப்படுத்துறது இந்த மாதிரி கேட்குறாங்களேன்னு புலம்புனதுனால அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க. அல்லாஹ்கிட்டேருந்து வந்த தூதர் நாங்கள் உன்னோட மனைவியை தவிர மற்றவர்கள் மற்ற ஒரு பகுதியில் புறப்படுவீராக. இரவின் ஒரு பகுதியில் இரவில் ஒரு பகுதியில் நீங்கள் புறப்படுங்க அப்படின்னு லூத் நபிக்கு மலக்குமார்கள் தான் வானவர்கள் அவங்க கட்டளையிட்டாங்க. அல்லாஹ் சொன்னாங்க. இந்த குறிப்பை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போதைக்கு வானவர்கள் தான் வந்திருக்காங்க. உங்களில் எவரும் திரும்பி பார்க்க வேண்டாம். நீங்கள் திரும்பி போயிட்டீங்கன்னா இந்த ஊரை வந்து திரும்பி பார்க்க வேண்டாம். உங்கள் மனைவியும் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வேலை செஞ்சதுனால உங்கள் மனைவியை தவிர மற்ற எல்லாரும் கிளம்புங்க, இந்த ஊரை விட்டு இரவின் ஒரு பகுதியில் கிளம்புங்கன்னு மலக்குமார்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் மனைவியை விட்டுட்டாங்க. நபியுடைய மனைவியாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக தண்டனையை அனுபவிக்கணும். நம்ம அவங்க நல்லது செஞ்சால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நல்லது செய்ய வைப்பான். ஆனால் அவங்க இந்த மாதிரி ஒரு ஆண்களுக்கு பிடிச்சி கொடுக்கறது இந்த மாதிரி கேடுகட்ட வேலையை தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால்
அவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை. லூத்துடைய நபியுடைய மனைவிக்கே இப்படி ஒரு தண்டனைன்னா இப்போ நம்மெல்லாம் எப்படி? இந்த விஷயத்துலேருந்து அஞ்சு கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இதுதான் ரொம்ப ஃபேஷனாக பறக்குது. இதற்குரிய தண்டனை அல்லாஹ் எப்படி கொடுத்தான்னு கேளுங்க. அப்போ தான் அதற்குரிய தண்டனை இந்த மாதிரி இன்னும் இப்போ பல்க பெருகிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளையும் தண்டிப்பான். உங்கள் எவரும் திரும்பி பார்க்க வேண்டாம், அவர்களுக்கு ஏற்படுவது அவளுக்கும் ஏற்படும். யாருக்கு? மனைவிக்கு. லூத்துடைய மனைவிக்கும் ஏற்படும். அவர்களுக்கு ஏற்படுவது அவளுக்கும் ஏற்படும். அவர்களின் காலக்கெடு வைகரை பொழுதின் சமீபத்தில் இல்லையா? வைகரை பொழுது அதனால் காலையில் அவங்களுடைய காலக்கெடு காலை வரைக்கும் தான் இருக்குது, சமீபத்தில் இல்லையா என்று தூதர்கள் கூறினார்கள். அதுக்கு அல்குரானில் இது குறித்து சொல்லி வசனம் இறங்கியிருக்கு. அத்தியாயம் 11 வசனம் 81 இறை தூதருக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் விதமாக அவர்களை வழியனுப்பி வைத்துவிட்டு மலக்குகள் தங்கள் விளையாட்டை ஆரம்பிக்கின்றனர். அவங்கள ஒரு பத்திரமான இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்ன கட்டளையை வானவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வந்த வானவர்களிடம் தங்கள் காம வேட்டையையும் சேட்டையையும் காட்ட ஆரம்பித்தவர்களின் கண்களை அல்லாஹ் குருடனாக்கினான். அந்த மாதிரி சேட்டை செய்ய வந்தவங்களை அல்லாஹ் பார்வையை பறிச்சிட்டான். யார்? அந்த சமுதாயத்தில். அவருடைய விருந்தினரை தீய காரியத்திற்கு அவர்கள் இழுத்தனர். உடனே அவர்களின் கண்களை குருடாக்கினோம். எனது வேதனையும் எச்சரிக்கைகளையும் சுவையுங்கள் என்றோம். இது அல்லாஹ் சொல்லிட்டான். இது அல்குரானில் அத்தியாயம் 54 வசனம் 37 அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியிருக்கான், நபிக்கு சொல்லியிருக்காங்க. இது முதல் தண்டனை. இரண்டாவதாக பெரும் சப்தம் பேரிரைச்சல் அவர்களை பிடிக்கின்றது. இந்த வேலை செஞ்சதுக்காக ஃபஸ்ட்டு அல்லாஹ் குருடனாக்கிட்டான். அவங்கள எல்லாரையுமே பார்வையை பறிச்சிட்டான் அந்த சமுதாயத்தில், நபியுடைய மனைவி உள்பட. இரண்டாவது தண்டனை பெரிய சப்தம், இடி முழக்கம் மாதிரி சப்தம் கேட்டு பேரிரைச்சல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அவங்க காதிலெல்லாம் ரத்தம் வந்துடுமே, அந்த மாதிரி ஒரு சத்தத்தை அல்லாஹ் அவர்களை பிடிக்கின்றது. அதான் அதிகாலை பொழுதில் அவர்களை பெரும் சப்தம் தாக்கியது. இது அல்குரானில் அத்தியாயம் 15 வசனம் 83 அல்லாஹ் இதை இறக்கியிருக்கான். மூன்றாவதாக சூடாக்கப்பட்ட கல்மலை அவர்கள் மீது பொழிகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். சூடாக்கப்பட்ட கல்மலை கிட்டத்தட்ட துப்பாக்கி மாதிரி மேலேந்து விழுந்தா, இந்த சூடாக்கப்பட்ட கல்மலை விழுந்தா, ஆலங்கட்டி மலை விழுவும் போது ஒவ்வொரு காரு ஒரு பறவை எப்படியெல்லாம் டேமேஜ் ஆகுது. ஒரு கார் மேலேருந்து ஆலங்கட்டி மலை விழுவும்போது எப்படி அந்த காரே சுக்குநூறாக நொறுங்கிடுது. அது மனிதர்களை சூடான கல் விழுந்தா எப்படி இருக்கும்? அல்லாஹ். இதுதான் மூன்றாவது, சூடாக்கப்பட்ட கல்மலை அவர்களின் மீது பொழிகின்றது, மூன்றாவது தண்டனை. நான்காவது, இயற்கைக்கு எதிராக கிளப்பி தலைகீழாக புரண்ட அந்த சமுதாயம் வாழ்ந்த ஊரை அல்லாஹ் தலைகீழாக புரட்டி விட்டான். அல்லாஹ் இது பாருங்க, தலைகீழாக புரட்டியிருக்கான். அந்த இதையே அந்த இடத்தையே தலைகீழாக புரட்டியிருக்கான்னா அப்போ எந்த அளவு? அப்படி தலைகீழாக புரட்டினா எல்லாம் மண்ணுக்குள்ளே தான் போவாங்க. அப்படி தலைகீழாக புரட்டி விடுகின்றான். அவர்கள் மீது சூடேற்றப்பட்ட கல்மலை பொழிந்தது. அவ்வூரின் மேல் பகுதியை கீழ்ப்பகுதி ஆக்கினோம். மேலே பகுதியை கீழ்ப்பகுதியாக்கினோம். சிந்திப்போருக்கு இதில் பல சான்றுகள் உள்ளன. அவ்வூர் நீங்கள் சென்று வரும் நிலையான சாலையில்தான் உள்ளது. நீங்கள் சென்று இந்த அல்லாஹ் இந்த ஊரை கூட அத்தாட்சியாக நமக்கு வச்சுருக்கான் பாருங்கள். நீங்கள் செல்ல போகிற சாலையில் தான் இந்த இடமும் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா அது இந்த ஊரில் இருக்குது. அல்குரானில் அத்தியாயம் 15 வசனம் 74 76 இதெல்லாம் வகையாக இறக்கியிருக்கான். நமது கட்டளை வந்தபோது சுடப்பட்ட கற்களால் அவ்வூரின் மீது கல்மலை பொழிந்தது. அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகு சுடப்பட்ட கற்களால் அவ்வூரின் மீது கல்மலை பொழிந்தது. அதன் மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக்கினோம். அவை உமது இறைவனிடம் அடையாளமிடப்பட்டது. அவ்வூரின் அநீதி இழைத்த இவர்களுக்கு தொலைவில் இல்லை. அல்லாஹ் எப்படி அந்த ஊரை அழிச்சிருக்கான் பாருங்க. இந்த சமுதாயம் இப்படி தான் அழிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட மேலேருந்து நெருப்பு குண்டு
ஒரு ஷூட் பண்ணாக்கா எப்படி இருக்கும், உடம்புலேருந்து இன்னொரு பக்கம் வருமே, அந்த மாதிரி மேலேருந்து வந்துச்சுன்னா தலையெல்லாம் ஓட்டையாக போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு கடினமான தண்டை, அதை நினச்சி பார்க்க முடியுதா? ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இதெல்லாம் மறந்துட்டு முஸ்லீம்கள் இப்படி ஒரு வேதனை செய்யப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் அந்த ஹாஸ்டல்லலாம் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. குடிக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை ஆண்களுக்கு ஆண்கள், பெண்களுக்கு பெண்கள், வெளிநாட்டிலலாம் இதுக்கு ஒரு சட்டத்தையே யார் வேணாலும் யார் கூட வேணாலும் வாழ்ந்துக்கலாம். அடுத்தவன் பொண்டாட்டி கூட வாழ்ந்துக்கலாம், அடுத்தவன் புருஷன் கூட நம்ம வாழ்ந்துக்கலாம். இது என்ன இது நாடு எங்கே போயிட்டுருக்கு? நல்லா நமக்குன்னு ஒரு வரைமுறை வைக்கல, நமக்குன்னு ஒரு ஜோடி வைக்கல. விரும்பி எவ்வாறு உன்னுடைய ஜோடிக்கிட்ட நீ போன்னு சொல்லும்போது இப்படி ஒரு அவல நிலைக்கு இந்த ஆண் மக்களும் பெண் மக்களும், இந்த டோரா புஜ்ஜி அரபே இப்பயே இதை நம்ம வேறு எடுத்தாதான் வரப்போகிற காலத்தில் இப்படி ஒரு அசிங்கத்தை செய்கிறதுக்கு பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி தயங்குவாங்க. இப்பயே இந்த யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா கூடுமான மட்டும் அதுங்களை நேர்வழி திட்டுனா இன்னும் கொஞ்சம் தான் செய்ய தோணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹதீஸை சொல்லி அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நம்ம ஆளாகணுமா, இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் செய்யாதம்மா, உனக்குன்னு உள்ள துணையை நீ தேடிக்கோ, பெண்களுக்கு பெண்கள் ஆண்களுக்கு ஆண்கள் ஹராம் அப்படின்னு சொல்லுங்க. அது மூலியமாவது அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். இது அல் குர்ஆன் அத்தியாயம் 11 வசனம் 82, 83 இதை பற்றின இறக்கியிருக்கு. இறுதியில் லூத் அலைஹி அவர்களின் வீட்டை தவிர வேறெதையும் விட்டு வைக்காத அளவிற்கு மலக்குகள் தங்கள் ஆட்டத்தை ஆடி தீர்த்தனர். இதுதான் ஓரினச்சேர்க்கைக்கு ஓரிறைவன் கொடுத்த தண்டனையும் நிந்தனையும் ஆகும். மிஞ்சியது இறை தூதரின் வீடு மட்டும்தான். மற்ற எல்லாமே அல்லாஹ் தலைகீழே ஆக்கிட்டான். மற்ற அனைத்தும் அழிந்து சின்னாபின்னமாக்கப்பட்டது. இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கிய தண்டனையிலிருந்து ஓரினச் சேர்க்கை எனும் பாவத்தின் கோரத்தையும் கொடூரத்தையும் புரிந்து கொள்ளலாம். இந்த சாபக்கேட்டையும் சமூக கேட்டையும் தான் இன்றைய சமுதாயம் சட்டமாக்க துடிக்கின்றது. இந்த மானக்கேட்டிற்கு தனி மனித சுதந்திரம் என்றும் முத்திரையும் பொறித்துள்ளனர். தனி மனித சுதந்திரம் எது? தனி மனித சுதந்திரம் இதுதானா? இவ்வளோ மானக்கேடான விஷயத்தை செய்கிறது தான் தனி மனிதனுடைய சுதந்திரமா? அல்லாஹ் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஜோடி கொடுத்துருக்கும் போது மனிதருக்குன்னு அவங்களுக்குன்னு பிறந்தவங்க எந்த ஊரில் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவங்க கூட சேரும்போது இந்த மாதிரி ஒரு சைத்தானுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்கள்னு இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இதில் வேற சுதந்திரம் இந்த மாதிரி செஞ்சால் எங்களுக்கு ஒரு சுதந்திரம் வேற சொல்லிக்கிட்டு வெக்கம் இல்லாமல் அலையுதுங்க மக்கள். இதை வேற சட்டமாக்க வேற துடிக்கிறாங்களாம். அதான் பொறித்துள்ளனர். இந்த அசிங்கத்தை செய்தவனை மட்டுமல்லாது அவனை சுற்றி உள்ளவர்களையும் சமூகத்தையும் பாதிக்கும். எய்ட்ஸ் நோயை பரப்புவதை தனி மனித சுதந்திரம் என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இந்த மாதிரி அநியாயம் பண்ணால் எய்ட்ஸ் நோய் தான் வரும். அந்த எய்ட்ஸ் நோய் வந்துச்சுன்னா உடனேவா சாக முடியும்? உடம்பு எல்லாம் உருக்கி எலும்பு கூட போய் நல்லா வளமாக இருக்கிற ஆண்கள் அழிஞ்சி முள்ளாக தெரிஞ்சு அப்படி இழிவுபட்ட வேதனையில் தான் எய்ட்ஸ் நோய் சாகும். அந்த மாதிரி தான் எய்ட்ஸ் நோய் உள்ளவங்க இந்த மாதிரி உடனே செத்துட்டாங்கன்னா அவங்களுடைய தப்பை எப்படி உணருவாங்க? அவங்க செஞ்ச தப்பெல்லாம் அவங்க இம்மையிலே உணரணும்ல. அதனால தான் எல்லாம் எய்ட்ஸ் நோயை இப்படி ஒரு புதுமையாக வர வச்சுருக்கான். இந்த மாதிரி அநியாயம் பண்ணுற ஆட்களுக்கு, இந்த மாதிரி கேவலமாக இருக்கிற உறவுகளுக்கு எல்லாம் எய்ட்ஸ் நோயை ஒரு சோதனையாக கொடுத்துருக்கான். அப்படிங்கிறப்ப இந்த நோயிலேருந்து நீங்கள் தான் தடுத்துக்கணும். அதான் நோயை பரப்புவதை தனி மனித சுதந்திரம் என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? எய்ட்ஸ் எனும் உயிர்கொல்லி நோய் பரிசாக கிடைத்தது. இதுக்காக தான் பரிசாக இந்த நோய் கிடச்சிருக்கு அவங்க செஞ்ச செயலுக்கு. இந்த பாவத்தின் காரணமாகத்தான் இதற்கு பின்னராவது இந்த சமுதாயம் திருந்துமா? இவ்வளோ எல்லாம் அடையாளத்தை கொடுத்து இவ்வளோ செஞ்சாலும் இதை குறித்த மக்கள் கொஞ்சம் சிந்திப்பாங்களா? அது இந்த மாதிரி செய்கிற மக்களை கொஞ்சம் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு நல்ல பழக்கத்தை சொல்லி உங்களுக்குன்னு ஒரு தனி ஜோடி இருக்குமா, ஆண்களுக்கு ஆண்கள் சேரக்கூடாது,
பெண்கள் தான் பெண்களுக்கு ஆண்களும் ஆண்களுக்கு பெண்களும் இந்த மாதிரி திருமணம் பண்ணிக்கிட்டு ஹலாலான உறவில் இருந்தால் தான் அல்லாஹ் நமக்கு நல்லது செய்வாண்டு. இப்போ உங்கள் பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லி பழக்க முயற்சி பண்ணுங்கள். ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்க தான் ரொம்ப இப்போ பெற்றவங்க பக்கத்தில் இருக்கிறப்பயே சொல் பேச்சை கேட்காதுங்க. இதில் ஹாஸ்டலில் போய் தனிமையாக இருக்கிற பிள்ளைங்க எல்லா பழக்கத்தையும் கற்றுக்குங்க. படிப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் கற்றுக்குதுங்க. ஒரு சில பெண்கள் தான் பிள்ளைகள் தான் பெற்றவங்க சந்தோஷத்துக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து நல்ல பேர் வாங்குதுங்க. ஆனால் பணம் பலம் எல்லாம் அதிகமாக இருக்கிற பிள்ளைங்க அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல், ஒரு பாசம் கிடைக்கிறது எப்படின்னு தெரியாமல் கண்டபடி தெரிஞ்சுக்கிட்டு, இவங்களால தான் எனக்கு பாசம் கிடைக்கிது, இந்த பெண்களால் தான் எனக்கு பாசம் கிடைக்குதுன்னு சொல்லி தப்பான முடிவு எடுத்துகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு என்கரேஜ் பண்ணாதீங்க. அல்லாஹ்வுடைய இந்த அத்தாட்சியை சொல்லுங்கள். அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல இது வரும். இது மாற்று மதத்தவர்கள் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்துச்சுன்னா கேட்டு திருந்த முயற்சி பண்ணுங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை மிக கொடுமையானது. இந்த மாதிரி சமுதாயத்தை எப்படி அழிச்சாங்க, அந்த உலகத்தையே தலைக்கீழாக ஆக்கி அந்த இடத்தையே மக்கள் இல்லாத அளவு அந்த இடத்தையே சமவெளியே ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட வயநாட்டில் எப்படி அந்த ஊரையே அழித்து ரோடு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தான் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிச்சிருக்கான். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் எப்படி அது நினைக்க முடியுது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி தான் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழித்தான். அதுதான் நபி அவர்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். வரப்போகிற காலத்தில் தான் ஒரு சில மக்கள் திருந்தாமல் அந்த சமுதாயத்துலேருந்து இப்படி தான் முன்னோர்கள் பேச்சை கேட்டு தான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில பழக்கத்தை இப்படி கொண்டு வர்றதுனால தான் இப்போ வரைக்கும் இந்த பழக்கம் ஒரு நடைமுறையில் வந்துட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப அல்லாஹ்கிட்ட நம்ம தொழுதுட்டு துவா கேட்போம். இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம செத்தாலும் செய்யக்கூடாதுன்ற ஒரு உறுதியோடு இருந்து செய்கிறவங்களையும் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய கடுமையான வேதனையை கண்டு அஞ்சுங்கள். அல்லாஹ் நமக்கு நல்லதும் செய்வான். இந்த மாதிரி அநியாயம் பண்ணால் அல்லாஹ்வுடைய இயற்கை சீற்றம்னு சொல்கிறீங்க. அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அந்தளவு நம்ம நாசமாக இந்த உலகத்தையே இந்த ஊரையே ஆக்கிடுவோம். அப்படிங்கிறப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு அஞ்சு அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறவங்களையும் தடுக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். சரி, இந்த வீடியோ கேளுங்க. கேட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செயலை செய்கிற பாக்கியத்தை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.